நாம் கடந்த வகுப்பில் தசாவை நடத்துகிற கிரகம் எதுன்னு கண்டறிந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாகவும் அந்த கிரகம் எந்தெந்த பாவ ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கு அப்படிங்கிறதை கண்டறிந்து அந்த பாவங்கள் இயங்கும் என்றும் அது தனித்தனியாக இயங்கிய ஒரு விளைவையும் அது மூன்றும் இணைந்து ஒரு கூட்டு விளைவையும் வழங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது செயல்களாகவும் காரியங்களாகவும் இருக்கிறது. அந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால், செயல்கள் நடைபெற்று நன்மை தீமைகளை வழங்க வேண்டும் என்றால், அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கிரகம் அதற்கு சாதகமான பாவ ஆரம்ப முனைகளை இயக்க வேண்டும். அப்போ அதாவது குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைக்கு நட்சத்திராதிபதியாக வந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த பாவங்கள் கிரகம் குறிகாட்டுகிற பாவங்களுக்கு சாதகத்தை கொடுக்குமா பாதகத்தை கொடுக்குமா என்பதை பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் முக்கிய குறிகாட்டிகளை தேர்வு செய்து அவைகளை அடிப்படையாக கொண்டு அந்த பாவங்களினுடைய இயக்கத்தின் அடிப்படையில் தனித்த விளைவையும் எந்தெந்த பாவங்கள் இயங்குகிறதோ அதை இணைத்து கூட்டு விளைவையும் அந்த பாவங்களை அடிப்படையாக கொண்டு மற்ற பாவங்கள் ஏற்படுத்தும் விளைவுகளையும் மற்ற பாவங்களுக்கு இந்த இயங்கும் பாவங்கள் ஏற்படுத்துகிற விளைவையும் துல்லியமாக கண்டறிந்து நாம் பலன்களாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குரு என்ற கிரகமானது எந்தெந்த பாவங்களை இயக்குகிறது? 4, 8, 12 பாவங்களை இயக்குகிறது. அது நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் 3, 7, 11 பாவங்களை இயக்குகிறார். புரியுதுங்களா? இதில் மிக முக்கியமாக நம்ம கடந்த வகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம். ஒரு பாவத்திற்கு இன்னொரு பாவம் 8ஆம் பாவமாகவோ அல்லது 12ஆம் பாவமாகவோ வந்தால் இவை என்ன பண்ணோம்? கிரகம் குறிகாட்டுகிற பாவத்திற்கு பின்னடைவுகளையோ பிரச்சனைகளையோ அல்லது அந்த பாவம் இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய நிலையையோ வழங்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்புகளில் மிக தெளிவாக புரிந்திருக்கிறோம். இதை எப்படி எடுத்துக்கணும்? யார் வலிமையானவர்கள்ங்கிறத கண்டறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரகம் வலிமையானதா, கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி வலிமையானதான்னு பார்த்தா கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி வலிமையானது. ஆகையினால ஒரு கிரகம் கிரக ரீதியாக குறிகாட்டுகிற பாவங்கள் இயங்குவதற்கும் இயங்காமல் மறுப்பதற்கும் மிக முக்கியமான காரணியாக விளங்குவது எதுன்னா அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகின்ற பாவங்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த விதத்திலும் கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகின்ற பாவங்கள் கிரகம் குறிகாட்டுகின்ற பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவோ அல்லது 12ஆம் பாவமாகவோ வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை. புரியுதுங்களா? இது கடந்த வகுப்புகளில் நிறைய படிச்சிருக்கோம். அதே சேம் டெக்னாலஜி தான். இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு புரிதல் ஏற்படுவதற்காக நான் நிச்சயமாக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்கிறோம். புரியுதுங்களா? 4ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 4ஆம் பாவமானது எவ்விதத்திலாவது 4ஆம் பாவம் யாரால் குறிகாட்டப்படுகிறது? குரு கிரகத்தால் குறிகாட்டப்படக்கூடிய ஒரு பாவம். இந்த 4ஆம் பாவமானது எவ்விதத்திலாவது குரு நின்ற நட்சத்திராதிபதியான செவ்வாய் குறிகாட்டுகின்ற 3, 7, 11 பாவங்களால் மறுக்கவோ அல்லது தடுக்கவோ அல்லது பின்னடைவுகளை தடுக்கக்கூடிய நிலையையோ பெறுகிறதான்னு பார்க்கணும். அப்போ 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவோ 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாகவோ ஏதேனும் பாவங்கள்
கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகிற பாவங்களில் நின்றால் இந்த கிரகம் குறிகாட்டிய 4ஆம் பாவம் மறுக்கப்படும் அல்லது தடுக்கப்படும், பலன்களை வழங்காது. இவ்வளவுதான் கான்செப்ட். தெளிவா பொறுமையா நிதானமா கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் பாவம் முழுமையாக இயங்கி பலன் கொடுக்க வேண்டுமென்றால், கிரகம் குறிகாட்டுகிற 4ஆம் பாவம் பலன் கொடுக்க வேண்டுமென்றால், கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியான செவ்வாய் என்ற கிரகம் குறிகாட்டுகிற பாவங்கள் எவ்விதத்திலும் 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவோ 12ஆம் பாவமாகவோ வரக்கூடாது. இதுதான் மெயின். புரியுதா? அப்போ கிரகம் குறிகாட்டுகிற பாவங்கள் இயங்குவதற்கும் பலன் கொடுப்பதற்கும் மறுப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் உண்டு? கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகின்ற பாவங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் முக்கியமான ஒரு நிலை. இப்போ 4ஆம் பாவத்தை எடுத்துக்கிறீங்க. கீழே நம்மளுக்கு என்னென்ன பாவங்களை குறிகாட்டுது? செவ்வாய் 3, 7, 11ஆம் பாவங்களை குறிகாட்டுது. இப்போ நேராக 4ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு 3ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவம்னு பார்க்குறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் சுற்றி வர்றீங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. எத்தனாம் பாவம் வருது? 12ஆம் பாவமாக வருது. 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் 12ஆம் பாவமாக வருது. அப்போ இது இந்த 3ஆம் பாவமானது 4ஆம் பாவத்தை மறுக்கும். நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? 8, 12 வரக்கூடாது இல்லையா? ஆனால் 12 வந்துருச்சு. அப்போ இந்த 4ஆம் பாவம் 3ஆம் பாவத்தால் மறுக்கப்படுகிறது. இங்கே 1 மறுக்கப்பட்டாலே நம்ம அதை தூக்கிடலாம். உங்களுக்கு புரிதணுங்கிறதுக்காக நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். இப்போ இந்த 4ஆம் பாவத்தை 7ஆம் பாவம் எவ்விதத்திலாவது மறுக்குமா? 7ஆம் பாவம் எத்தனாவது பாவமாக வருது 4ஆம் பாவத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 4ஆம் பாவமாகத்தான் வருகிறது. 4ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமாக வருகிறது. பெரிய தடைகளை இது வழங்குவதில்லை. அப்போ 7ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை மறுக்காது. அதே நேரத்தில் 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வருதுன்னு பாருங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 8ஆம் பாவமாக வந்து விடுகிறது. 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வருது? இது 8ஆம் பாவமாக வருது. இது 12ஆம் பாவமாக வருகிறது. அப்போ இந்த செவ்வாய் குறிகாட்டுகிற 3, 7, 11 பாவங்கள் 4ஆம் பாவத்தை 2 வழிகளிலும் தடுக்கிறது. ஒன்று, 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக 3ஆம் பாவம் வருவதனால முழுமையாக மறுக்கப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லை, 4ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வர்றதுனால அதுவும் இந்த 4ஆம் பாவத்தை முழுமையாக தடுக்கிறது, மறுக்கிறது. ஆனால் 7ஆம் பாவம் பெரிய தடையை கொடுக்கவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகையினால இந்த 4ஆம் பாவம் முழுமையாக மறுக்கப்படுகிறது. அப்போ இந்த 4ஆம் பாவம் இயங்காது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஐயா இதுக்கு ரெண்டுமே வேணுமா? 8, 12 அப்படின்லாம் கிடையாது. 8ஆகவோ 12ஆகவோ ஏதோ ஒரு பாவம் அதை மறுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? அதை கேன்சல் பண்ணிடலாம். ஐயா இப்போ குரு 4ஆம் பாவம் 4, 8, 12 பாவங்களை குறிகாட்டுது. செவ்வாய் 3ஆம் பாவத்தை மட்டும் குறிகாட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4ஆம் பாவம் என்ன ஆகும்? முற்றிலுமாக மறுக்கப்படும். ஏன் மறுக்கப்படுதுன்னா 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 3ஆம் பாவத்தை கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கிரகம் இயக்குகிறது. ஆகையினால 4ஆம் பாவம் முழுமையாக மறுக்கப்படும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? அதிலிருந்து கிரகம் நின்ற பாவம் இயங்க வேண்டுமென்றால், பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால், கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி இயக்குகின்ற பாவங்கள் கிரகம் வழங்குகிற பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவோ அல்லது 12ஆம் பாவமாகவோ வரக்கூடாது. ஏதாவது ஒன்று வந்தாலே ஓகே தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இப்போ என்ன, அடுத்து 8ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
8ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே கணக்கு போடுறீங்க. 8 இதுக்கு கீழே 3 7 11. புரியுதா? அப்போ 8ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்தை கணக்கில் எடுத்து பார்க்குறீங்க. 8 9 10 11 12 1 2 3. 8ஆம் பாவத்திற்கு 3 எத்தனாம் பாவமாக வருது? 8ஆம் பாவமாக வருது. ஆகையினால் 8ஆம் பாவம் மறுக்கப்படும். அது மட்டும் இல்லை, அதோடு நிற்க வேண்டாம். அடுத்து வாங்க, 7ஆம் பாவத்தை எடுத்துக்கங்க. 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வரும்? 7. சரி, 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வருது? 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7 12ஆம் பாவமாக வருகிறது. அப்போ 3ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வந்துருச்சு. 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வந்துருச்சு. அப்போ 2 முறைகள் மறுக்கப்பட்டது. அதே நேரத்தில் 8ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வருது? 8 9 10 11 4ஆம் பாவமாக வருகிறது. அதன் மூலமாக மறுக்கப்படலை. ஏதேனும் ஒரு கிரகம், ஒரு பாவம், கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டுகிற ஒரு பாவம் மறுக்கப்பட்டாலும் என்னவாகும்? அந்த பாவம் மறுக்கப்படும், இயங்காது. ஆனால் இங்கே 2 பாவங்களால் மறுக்கப்படுகிறது. அப்போ 8 என்ன ஆகாது? இயங்காது. 8ஆம் பாவமும் இயங்காது. மீதி இருக்கிறது என்னது? 12ஆம் பாவம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ 12ஆம் பாவம்னு எடுத்தீங்கன்னா இது 3 7 11க்கு எப்படி தடைகளை ஏற்படுத்துது? 12லிருந்து 3ஆம் பாவம் எண்ணி பாருங்க. 12 1 2 3 4ஆம் பாவமாக வருது. இது பெரிய தடையை கொடுக்கல. புரியுதா இல்லையா? அதே நேரத்தில் 12லிருந்து 7ஆம் பாவத்தை எண்ணுங்க. 12 1 2 3 4 5 6 7 8ஆம் பாவமாக வந்துருச்சு. அப்போ 7ஆம் பாவம் 12ஆம் பாவத்தை தடுக்கிறது. அது மட்டும் இல்லை, அடுத்து இருக்கிறது 11ஆம் பாவம். 12ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் என்ன பாவமாக வரும்? 12ஆம் பாவமாக வரும். அப்போ 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. புரியுதுங்களா? அதாவது 12ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம் எத்தனாம் பாவமாக வருது? 12ஆம் பாவமாக வருவதால் இந்த 12ஆம் பாவம் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. அப்போ 12ம் வேலை செய்யாது. நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஏதேனும் ஒரு கிரகம், ஒரு பாவம், அந்த கிரகம் நின்ற ஒரு பாவத்தை மறுத்தாலே போதும், நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அது வேலை செய்யாது. அப்போ இப்படி எலிமினேட் பண்ணி பார்க்கும் பொழுது குருவினுடைய தசா காலங்களில் குரு குறிகாட்டுகிற எந்த பாவ பலனும் இங்கு நடைபெறாது. புரியுதுங்களா? அதற்கு பதிலாக குரு நின்ற நட்சத்திராதிபதியான செவ்வாய் குறிகாட்டக்கூடிய 3 பாவங்களும் இயங்கி பலன் கொடுக்கும். ஆக குரு தசாவில் இயங்கக்கூடிய பாவங்கள் என்னது? 3 7 11ஆம் பாவங்களாக அமைந்திருக்கிறது. புரிந்து கொள்ள முடியுதா? இது எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த எலிமினேஷனை ஏன் நான் ரொம்ப டெப்த்தாக கொண்டு போகலைன்னா, ஏற்கனவே இந்த எலிமினேஷன்லாம் நம்ம பண்ணி பழகி இருக்கிறோம். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எளிமையாக இருக்கும். அதாவது ஒரு கிரகம் குறிகாட்டுகிற பாவத்திற்கு அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கிரகம் குறிகாட்டுகிற பாவம் 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமாவோ வரக்கூடாது. வந்தால் கிரகம் குறிகாட்டுகிற பாவம் இயங்காது. இதுதான் இதனுடைய சூட்சம விதியாக இருக்கிறது. அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்ம பாவங்களையும் கிரகங்களையும் ஒன்றிணைத்து பலன் கொடுக்க வேண்டும். அப்போ குரு திசை எத்தனை ஆண்டுகள்? 16 ஆண்டுகள். இயங்கக்கூடிய பாவங்கள் என்ன? 3 7 11ஆம் பாவங்கள். இப்போ நான் முன்னமே பலன் சொன்ன மாதிரி 3ஆம் பாவம் இயங்கி தனி பலனையும், 7ஆம் பாவம் இயங்கி தனி பலனையும், 11ஆம் பாவம் இயங்கி தனி பலனையும், 3 7 11 மூன்றுமே இயங்கி ஒரு விதமான பலன்களையும், அதே நேரத்தில் மற்ற பாவங்களுக்கு 3ஆம் பாவம் இயங்குவதால் மற்ற 11 பாவங்களும் சில சாதக பாதக பலன்களையும், 7ஆம் பாவம் இயங்குவதால் 7ஆம் பாவத்தின் மூலமாக மற்ற 11 பாவங்களும்
ஏதோ ஒரு விதத்தில் சாதக பாதக பலன்களையும், 11ஆம் பாவம் இயங்குவதால் மற்ற 11 பாவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சாதக பாதக பலன்களை ஜாதகருக்கு வழங்கும். அப்படிங்கிறது தான் இந்த தசா இந்த ஜாதகருக்கு வழங்கக்கூடிய பலன்களாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இதில் மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். புரியுதா? இப்போ இதுக்கு எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னா, தனித்த பலன் 3ஆம் பாவத்தை எடுத்துக்கிறீங்க. 3ஆம் பாவம் என்பது எதை தருகிறது? இது முன்னாடியே நம்மளுக்கு நிறைய படிச்சிருக்கோம், இருந்தாலும் அடுத்தடுத்த வகுப்புகளில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இதை கொடுக்கலாம். 3ஆம் பாவம் என்பது ஒற்றை நிலை பாவம். அப்போ ஜாதகர் சார்ந்த லக்னம் சார்ந்த ஒரு மாற்றங்களில் அதீத நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ 3ஆம் பாவ காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகர் தைரியமாக இருப்பது, வீரியத்துடன் இருப்பது, திட்டமிட்டு செயலாற்றுவது, சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வது, புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் செயலாற்றுவது, கம்யூனிகேஷன், நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா, கல்வி, அதாவது சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர், வழக்குரைஞர் அல்லது எழுத்தர், புரியுதுங்களா, ஆடிட்டர், இந்த மாதிரி பல்வேறு துறைகளை நோக்கி நகரக்கூடிய நிலை, சுற்றத்தார்கள் மீது ஜாதகருக்கு ஏற்படுகிற அபிமானம், புரியுதுங்களா? அப்ப இது சார்ந்த நிலைகளை எல்லாம் இந்த 3ஆம் பாவம் இயங்குவதால் ஜாதகர் அனுபவிப்பார். புரியுதா இல்லையா? நல்ல தைரியமா இருப்பார், தடாலடியான முடிவுகள் எடுப்பாங்க, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும், இந்த மாதிரி துறைகளில் ஈடுபாடு ஏற்படும். புரியுதா? அப்போ இதையெல்லாம் நம்ம தெளிவாக நல்ல நிலைகளை நோக்கி நகருதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது 3ஆம் பாவம் இயங்குவதால் அந்த ஜாதகர் பெறக்கூடிய தனித்த பலன். அதே மாதிரி 7ஆம் பாவம் இயங்குவதால் 7ஆம் பாவம் வழங்கக்கூடிய தனித்த பலன் என்ன? 7ஆம் பாவ காரகத்துவமான சமூகத்தில் ஈடுபாடு, புதிய முயற்சிகள், புதிய வியாபாரம், திருமணம், திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சார்ந்த நிலைகள், தொழில்முறை கூட்டாளிகள், அதன் மூலம் ஏற்படும் நன்மை தீமைகள். புரியுதுங்களா? இவருக்கு எதிராக இருப்பவர்கள், எதிராகன்னா ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா உங்க கஸ்டமர், ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்க கஸ்டமர், டாக்டரா இருந்தீங்கன்னா நோயாளிகள், அவர்களுடைய நிலை, அது சார்ந்த நிலைகள், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு நகரக்கூடிய ஒரு வாழ்வியலை இந்த நிலை கொடுக்கிறது. 11ஆம் பாவம் இயங்குவது அப்படிங்கிறது எதிர்பார்த்த நல்ல லாபங்களையும் எதிர்பார்த்த பலன்களையும் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் இளைய சகோதரம் இல்லை, மூத்த சகோதரம் நல்ல நிலையில் இருப்பதையும் நல்ல மாற்றங்களை பெறுவதையும், புரியுதுங்களா, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலத்தையும் தொழில் ரீதியாக லாபங்களையும், தான் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்தாலும் அந்த காரியம் முழுமையாக வெற்றியடைந்து திருப்தியான மகிழ்ச்சியான தருணங்களையும் வழங்குகிறது. அதோடு மட்டுமில்லை, ஆசை மனைவியை குறிப்பிடக்கூடியதாக இந்த 11ஆம் பாவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதே மாதிரி 3ஆம் பாவம் தனித்து இயங்கும் போது இளைய சகோதரம் அவர்களுடைய வாழ்வியல், அவர்கள் சிறப்பான நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை இது வலியுறுத்துகிறதுன்னு சொல்லணும். ஏன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதரம், 11ஆம் பாவம் மூத்த சகோதரம், 7ஆம் பாவம் தொழில்முறை கூட்டாளிகள். அதே மாதிரி 11ஆம் பாவம் நண்பர்களை குறிகாட்டுகிறது. அவர்கள் சார்ந்த நிலைகளிலும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிலைகளும் ஏற்படும் இந்த குரு திசையில் அப்படின்னு சொல்லணும். அதோடு நின்றலாமானா இல்லை. இந்த 3, 7, 11 இது 3ம் சேர்ந்து என்ன ஒரு கூட்டு விளைவை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 3ஆம் பாவம் என்ன சொன்னோம்? இளைய சகோதரம், இளைய சகோதரத்தால் வரக்கூடிய நன்மைகள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ், கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள், ஆடிட்டிங், டீச்சிங், லாயரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் மக்களோடு தொடர்புடைய நிலைகளும் அவற்றை சுயதொழிலாக மேற்கொள்வதால் இந்த ஜாதகர் அடையக்கூடிய சுப பலன்களை குறிகாட்டுகிறது. அப்படிங்கிறத இந்த 3 பாவங்களையும் இணைச்சு பார்த்து ஒரு பலன் சொல்லணும். இளைய சகோதரம் மூலமாக நல்ல மாற்றங்களும் சமூகத்தில் அந்தஸ்தும், அவரை கொண்டு இவர் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நிலையும் பெறுகிறார். அதே மாதிரி மனைவி வழி உறவுகள் மூலமாக
தைரியமான முடிவுகளையும் திட்டமிடலையும் அவருடைய எதிர்பார்த்த நிலைகளுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெறக்கூடிய நிலையை பெறுகிறார். திருமணம் ஆகலைன்னா 3-7-11 என்பது ஒருவருக்கு திருமணம் ஆவதை குறிகாட்டுகிறது. புரியுதுங்களா? அதோடு மட்டுமில்லை, வியாபாரங்களுக்காக சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதையும் புதிய முடிவுகள் புதிய திட்டங்கள் ஏற்படுத்தி கொள்வதையும் அதன் மூலம் லாபம் அடைவதையும் இந்த நிலைகள் குறிகாட்டுகிறதுன்னு சொல்லலாம். அடுத்த நிலை 3ங்கிறது இடமாற்றம், தொழில் மாற்றத்தை குறிக்கிறதுனால புதிய தொழில்கள் புதிய முயற்சிகள், இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் சில மாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், இல்லை அவங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் அடையக்கூடிய ப்ரமோஷன்ஸ், இதையெல்லாம் இந்த 3 பாவங்களும் இயங்குவதால் ஒரு கூட்டு விளைவாக ஜாதகருக்கு வழங்கும் அப்படிங்கிறதை குறிகாட்டுகிறது. சுற்றத்தார்கள் அங்காளி பங்காளிகளால் சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படும். அவர்களை கொண்டு ஒரு உயர்ந்த நிலையையும் தான் எதிர்பார்த்த லட்சியத்தையும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த ஜாதகர் பெறுகிறார். இவருடைய அதிரடியான முடிவுகளும் திட்டங்களும் தைரியமும் அதற்கான செயல்களும் பேச்சாற்றலும் மக்களால் விரும்பப்பட்டு மக்களால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக இவர் எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாரோ அந்த லட்சியத்தெல்லாம் அடைவதை இந்த குரு திசா இவருக்கு குறிகாட்டுகிறது. அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். புரியுதா புரியலையா? இது எல்லாமே ஒவ்வொரு பாவத்தையும் இணைச்சு நம்ம பலன் சொல்லிக்கிட்டே வரணும். இப்போ அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க, ஐயா நான் ஒரு சுயதொழில் பண்ணலாமா அப்படின்னு. சுயதொழிலை குறிக்கக்கூடிய பாவம் என்ன? 7ஆம் பாவம். இப்போ 7ஆம் பாவம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ 7ஆம் பாவம் இயங்குவதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவத்திற்கு முழு சப்போர்ட் தரக்கூடிய 3 மற்றும் 11ஆம் பாவங்களும் இயங்குகிறது. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் இந்த நேரம் நல்ல தொழில் பண்ணலாம். குரு திசையில் நல்ல தொழில்கள், நல்ல மாற்றங்கள், உயர்ந்த நிலை, பொருளாதார முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றி, இவற்றையெல்லாம் பெறக்கூடிய ஒரு கால சூழலை இந்த குரு திசையில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக வெளிப்படுத்த முடியும். அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? அப்போ என்ன அப்போ அவங்க இந்த நான் ஒரு புரோக்கிங் இல்லை ஒரு ட்ரேடிங் பண்ணலான்ட்டு இருக்கேன், பண்ணலாமான்னா ட்ரேடிங்கை குறிக்கக்கூடிய பாவம் 3 அது இயங்கிக்கிட்டு இருக்கு, தாராளமாக பண்ணலாம். மற்ற 2 பாவங்களும் அதுக்கு உதவுமானா தாராளமாக உதவும். ஏன்னா 3ஆம் பாவத்திற்கு 7 மற்றும் 11ஆம் பாவங்கள் ஒற்றைநிலை பாவங்களாக வர்றதுனால நிச்சயமாக என்ன ஆகும்? 3ஆம் பாவத்தை சப்போர்ட் பண்ணி அது என்ன பண்ணினாலும் அதற்குரிய லாபத்தை அது கொடுக்கும். அது மட்டும் இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு லாபம் தொழில் மூலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது வருமானா 11ஆம் பாவம் இயங்குவதால் லாபமும் கிடைக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒற்றைநிலை பாவம் 7, 3 இயங்குறதுனால நிச்சயமாக நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற முடியும் அப்படிங்கிறதையும் நம்மால் எடுத்துரைக்க முடியும். அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, குரு கிரகமானது அதனுடைய திசையில் 16 ஆண்டுகளுக்கு தான் இயக்கக்கூடிய 4, 8, 12 பாவங்களை விடுத்து தான் நின்ற நட்சத்திராதிபதி குறிகாட்டிய 3, 7, 11 பாவங்களை இயக்கி தனித்த பலன்களையும் 3 பாவங்களையும் இணைத்து பலன் கூறக்கூடிய ஒரு நிலையையும் மிக தெளிவாக அந்த ஜாதகருக்கு வழங்குகிறது. அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? 3, 7, 11 கூட்டு விளைவு, 3, 7, 11 தனித்த விளைவு, இவற்றையெல்லாம் இந்த ஜாதகர் எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம மிக தெளிவாக அவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க முடியும். இப்போ என்ன பாக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் பாவம் இயங்குவதால் மற்ற பாவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, 7ஆம் பாவம் இயங்குவதால் மற்ற பாவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, 11ஆம் பாவம் இயங்குவதால் மற்ற பாவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எலாபரேட்டிவாக பார்க்கணும். ரொம்ப விரிவாக பார்க்கும்போது தான் இந்த நிலைப்பாடுகள் எப்படி இயங்குது, என்ன மாதிரி மாற்றங்களை வழங்குகிறதுன்னு ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இதுவரைக்கும் சொன்ன பாடத்தை கூட்டு விளைவு வரைக்கும் நீங்கள் பல்வேறு ஜாதகங்களை போட்டு தசா கணக்கீடுகள் செய்து அதன் அடிப்படையில் எந்த தசா இயங்குதுன்னு பார்த்து அந்த தசா இயக்கும் பாவங்கள் எதுன்னு பார்த்து அதன் அடிப்படையில் அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி கிரகம் எதுன்னு பார்த்து
அது எந்தெந்த பாவங்களை இயக்குதுன்னு பார்த்து இது ரெண்டையும் டேலி பண்ணி முக்கிய குறிகாட்டிகளை தேர்வு செய்து அந்த குறிகாட்டிகள் வழங்கக்கூடிய தனித்த விளைவுகளை எடுத்துரைத்து மூன்றும் ஒன்றிணைந்து இயங்கும் பொழுது அந்த கூட்டு விளைவுகளை எடுத்துரைக்க வேண்டும். இதுவரைக்கும் நடத்தின பாடம் புரியுதுங்களா? இன்னும் என்ன இந்த இதில் பாக்கி இருக்கு அப்படின்னா, இந்த 3, 7, 11 பாவங்கள் மற்ற 11 பாவத்திற்கு 3ஆம் பாவம்னு எடுத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1, 2. அப்ப இந்த 11 பாவமும் 3ஆம் பாவத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு மாற்றத்தை பெறும். அது சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். அதை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறது அதனுடைய நிலை. அதே மாதிரி 7ஆம் பாவம் இயங்குவதால் மற்ற 11 பாவங்களும் 7ஆம் பாவம் தவிர்த்து வரக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12 இந்த பாவங்கள் எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்களை பெறுகிறது? அது ஜாதகருக்கு சாதகமாக இருக்குமா? சாதகம் என்றால் பொருளாதார ரீதியாக சாதகமாக இருக்குமா, இல்லை அவருடைய திருப்தி மனோ ரீதியான ஒரு சாதகமான பலன்களாக இருக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இப்போ முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவற்றை எடுத்து மீண்டும் 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 பயிற்சி பண்ணி எப்படி பலன் சொல்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பாவக ரீதியான பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதில் என்ன டச் பண்ணிக்கிட்டே வரணும், கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியான பலன்களையும் எடுத்துக்கணும். இந்த குரு திசைன்னு வந்துட்டாலே குருவினுடைய காரகத்துவத்தை டச் பண்ணிக்கணும். இப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு ஓரளவிற்கு குழந்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது நல்ல மாற்றங்கள், ஆன்மீகத்தில் முன்னேற்றம், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய நிலை, நம்ம சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுன்ற நிலை, மதம் சார்ந்த கோட்பாடுகளில் ஈடுபாடு, நம்ம பாவ புண்ணியங்கள் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவர்களை துன்புறுத்தாத நிலை, தான் பெற்ற அனுபவத்தை கொண்டு மற்றவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நிலை, எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நடக்க வேண்டும் என்ற நிலை, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தர்ம சிந்தனை, இரக்கம், இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய தசாவாக இந்த திசா அமைந்திருக்கும். புரியுதுங்களா? இதுலேயும் திருப்பி என்ன பண்ணணும், குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால இளைய சகோதரம் சார்ந்த நிலைகள், புரியுதுங்களா, தைரியம், வீரியம், இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிலபுலன்கள் மீது ஏற்படுகிற ஈடுபாடு, புரியுதுங்களா, எதெடுத்தாலும் உடனே செய்யணும், உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், இந்த மாதிரி நிலைகளையும் இந்த ஜாதகர் இந்த காலகட்டங்களில் பெற்றிருப்பார் அப்படின்னு செவ்வாயினுடைய காரகத்துவம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதையெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி அதன் வழியாக நீங்கள் இதை செய்யலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த நிலையில் யார் எனக்கு உதவுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு அப்படிங்கிற கிரகமானது மூத்த சகோதர வழி நிலைகள், அதோடு மட்டும் இல்லை குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளிருந்து இயக்கிறது யாரு, செவ்வாய். அப்போ ஆண்கள், இளைய ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், புரியுதுங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இளைய சகோதரம், செவ்வாய் குறிகாட்டக்கூடிய உறவு என்னன்னா இளைய சகோதரம். பெண்களாக இருந்தால் கணவன் வழி உறவுகள், ஆண்களாக இருந்தால் இளைய சகோதர வழி உறவுகள். இவர்களால் இவர்களுக்கு மேன்மையும் நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம அந்த காரகத்துவத்தையும் இணைச்சு அவங்க கேட்குற கேள்விக்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த பலன்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இப்போ 3, 7, 11 இந்த பாவங்களை செவ்வாய் இயக்குகிறது குரு தசால. ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன், உள்ளிருந்து இயக்கிறது யாரு, குரு நின்ற நட்சத்திராதிபதியான செவ்வாய். இந்த செவ்வாய் தான் நிலபுலன்களை குறிகாட்டுகிறது. இந்த ரியல் எஸ்டேட் அது சார்ந்த தொழில்களை குறிகாட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. புரியலையா? இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை சார்ந்து பலன்களாக சொல்லலாம். அப்போது மைன்யூட்டாக போய் ரொம்ப ஒரு டெப்தான கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பலன் சொல்லலாம், இந்த கிரககாரகத்துவத்தை மிக்ஸ்அப் பண்ணி சொல்லும் பொழுது அதற்கான பலன்கள் இன்னும் துல்லியமானதாக அமையும்.
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நிலை ஒன்று தான். இதுவரைக்கும் உள்ள பாடத்தை மீண்டும் 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 கேட்டு ஜாதகத்தை போட்டு ஆய்வுக்குட்படுத்தி அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப பண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வாங்க. அடுத்த ஸ்டேஜ் இந்த 3, 7, 11 பாவங்கள் மற்ற பாவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதற்கு சில அடிப்படையான வகுப்புகள் தேவை. அதெல்லாம் படித்தாதான் நீங்கள் முழுமையாக பலன் சொல்ல முடியும். அப்போ அடுத்த வகுப்பிலிருந்து இந்த இயங்கும் பாவங்கள் மற்ற பாவங்களுக்கு எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துது, அது என்ன லாஜிக்ஸில் வேலை செய்யுது, எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக மிக முக்கியமான பாடம். இதில் புரிதல் இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்த பலன்களுக்காகத்தான் உங்களை நாடி வருகிறார்கள், உங்களை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள். ஆகையால் மாணவர்களே, மிக தெளிவாக புரிதலை ஏற்படுத்தி கொண்டு கவனித்து மீண்டும் 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 இதை திரும்ப திரும்ப கேட்டு நோட்ஸாக எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து வெற்றி பெற வேண்டும். மிக முக்கியமான பாடம். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் முழுசாக பாடத்தை ஃபுல்லாக குழப்பிக்குவீங்க, தப்பான அணுகுமுறைக்கு போயிடுவீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பாடத்திட்டத்தில் முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா மக்கள் இதை இந்த பலனுக்காகத்தான் உங்களை தேடி வர்றாங்க. ஆகையினால் இதில் முழு கவனத்தை செலுத்தி பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். உயர்ந்த நிலையில் நல்ல நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.